ஒரு ஊர்ல அருணாச்சலம் ராமலக்ஷ்மின்னு கணவன் மனைவி இருந்தாங்க. அருணாச்சலம் இந்திய கடல் படையில வேலை பார்த்ததுனால எப்பவுமே இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டே இருப்பாரு. ராமலக்ஷ்மி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. மூத்தவ பேரு தேவி, பையன் பேரு ரமேஷ். தேவி ரொம்பவே அழகா பாட்டு பாடுவா. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து பாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் படிப்பில் அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை. ஆனால் நல்ல அழகான தங்கமான பொண்ணு. ராமலக்ஷ்மிக்கும் சின்ன வயசுலேருந்து பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பொண்ணு பார்க்க வந்தப்ப பாடினதோடு சரி. அதுக்கப்புறம் அவங்க பாட்டெல்லாம் அவங்க சமைக்கிறப்ப கிச்சனோடையே போயிடும். இந்த ஒரு சமயத்துல தான் தன்னோட பொண்ணு தேவிக்கு தனக்கு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை பேரு அரவிந்த். அரவிந்த் நல்லாவே ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தான். அவனோட அப்பா பேங்க்ல மேனேஜரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அம்மா பரம்பரை பணக்காரங்க. இந்த அரவிந்த் லா காலேஜில் லா படிச்சிருந்தான். என்னதான் லாயருக்கு படிச்சிருந்தாலும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னவோ சினிமாவில் தான் இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, அரவிந்தும் ரொம்பவே அழகா இருப்பான். அப்பதான் தன்னோட ஆசையை பத்தி தன்னோட மனைவி கிட்ட சொல்றான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தேவி. படிச்சது லா காலேஜ், இதுக்கப்புறம் போயிட்டு ஆடிஷன் போகவான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்னங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியற வயசு வந்துடுச்சு. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப கூட நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன ஆக விரும்புறோன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த வயசுல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க மனசு சினிமா தான் வேணும்னு கேட்டுச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்ப என்ன, நீங்க ஒருவேளை சினிமால நடிக்க சான்ஸ் கிடைக்கலன்னா கூட நம்ம குடும்பம் நடத்த கஷ்டமாவா இருக்க போகுது. உங்க வருமானத்தை நம்பி நம்ம குடும்பம் இல்லை. தாராளமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அரவிந்தும் தேவியும் பச்சை கொடி காட்டினதுக்கு அப்புறம் தன்னோட அம்மா அப்பா கிட்ட பேசினான். அவங்களும் சம்மதம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி அலைஞ்சான். இந்த இடைப்பட்ட காலத்துல தேவிக்கும் அரவிந்தும் ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க. காதலோட காமத்தோட ஒண்ணுக்கொன்னு அந்யோன்யமா சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க வாழ்ந்த மாதிரி யாருமே வாழல அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் பொண்ணுங்க தான் தன்னை அழகுபடுத்திக்க ரொம்பவே சிரமப்படுவாங்க, மெனக்கிடுவாங்க. ஆனா இங்க அரவிந்துக்கு தான் பெரிய ஆணழகன்னு எப்பவுமே ஒரு கர்வம் இருந்திருக்கு. தான் அப்பா சொன்னதுக்காக மட்டுமே லா காலேஜில் லா படித்தான். மற்றபடி அவனுக்கு எல்லா இன்ட்ரெஸ்டும் சினிமாவில் மட்டும்தான். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் சாதாரண காரியமா என்ன? கிடைக்கவே இல்லை. தேடி தேடி அலைஞ்சான். இருந்தாலும் அவனுக்கு அதை விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இந்த சமயத்துல தான் யூடியூப்ல சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடிக்கலாமான்னு ஒரு ஆஃபர் வருது. அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் சினிமாலேருந்து வர்றவங்க நிறைய பேர் இந்த மாதிரி யூடியூப்லேருந்து வந்த ஃபேமஸான செலிபிரிட்டி தான். ஸோ அந்த வாய்ப்பையும் விடுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சரின்னு ரொம்பவே சின்சியரா நடிக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில பிரபலமாக ஆரம்பிச்சான். என்ன தேவி, இன்னும் தூங்க போகலையா? மணி என்ன ஆகுது? அத்தை, அவர் இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன, அரவிந்த் இன்னும் வரலையா? மணி என்னாச்சு? ஏன் இன்னும் வரல? கால் பண்ணனா? இல்ல, கால் பண்ணல. நான் கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. சரிம்மா, நீ போய் படு. அவன் வந்தா காலிங் பெல் அடிப்பான். சரிங்க அத்தை. தேவிக்கு அரவிந்தோட போக்கு சுத்தமா பிடிக்கல. தாங்கிட்ட பழைய மாதிரி பாசமா காதலோட பேசுறதில்ல. இதை பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுன்னு புரியல. ஒருவேளை புருஷன் தன்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு முன்னேறணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த சமயத்துல தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டத போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி எதுக்கு இன்னும் அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு யார்கிட்டயும் எதையுமே சொல்லாம இருந்தா. டெய்லி வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் புருஷனுக்காக காத்திருப்பா. சில சமயங்கள்ல ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வருவான். பல நாட்கள்ல வீட்டுக்கு வர்றதே இல்லை. கல்யாணம் நடந்த புதுசுல தேவியை விட்டு அரவிந்த் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான்.
ஏதாவது கொஞ்சமா ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் உடனே தேவி கால் பண்ணி மணிக்கணக்கா பேசுவான். கூட இருக்கிறவன் டேய் போதுண்டா வாடான்னு கைய பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் போவான். அந்த அளவுக்கு அன்போட காதலோட இருந்தான். ஆனா இந்த யூடியூப்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன முழுசாவே விலகிட்டானோன்னு தேவி நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா. அன்னைக்கு அரவிந்துக்கும் தேவிக்கும் கல்யாண நாள். எப்படியாவது கண்டிப்பா அரவிந்த் இன்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு அரவிந்த்காக ஆசையோட தயாராகி காத்திருந்தா தேவி. ஆனா அரவிந்த் அன்னைக்கும் வீட்டுக்கு வரல. தேவி கால் பண்ணி பார்த்தப்ப நாட் ரீச்சபிள் தான் வந்தது. மொபைல் மட்டும்தான் நாட் ரீச்சபிளான்னு பார்த்தா அரவிந்தும் நாட் ரீச்சபிள் தான். அரவிந்த் தான் கூட ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு கூட காதல் காதல் இல்ல, அந்த உறவுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கூட நெருக்கமா பழக பழக தன்னோட மனைவி கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சான். இப்படியே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்ப தேவி கர்ப்பமா இருக்கிறா. ஆமாங்க, அது எப்படி? அரவிந்த் கூட ஒர்க் பண்ற பொண்ணு கூட லவ் அது இதுன்னு சுத்தறான் அஃபேர்ல, பின்ன ஒய்ஃபும் கன்சீவ் ஆவா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆம்பளைங்களால மட்டும் எப்படித்தான் எப்படி முடியுமோ? மனசுல ஒருத்தி இருந்தாலும் இன்னொருத்தி கூட பழகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒருத்தரதே இல்லை. என்னம்மா முகமெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கு? ஒன்றும் இல்லைங்க அத்தை, வாமிட் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. என்னதான் டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் போட்டாலும் கேட்கவே மாட்டேங்குது. ஒரு சில பேருக்கு 4 மாதம் ஆனோடனே சரியாயிடும். உனக்கு 6 மாதம் முடிய போகுதே, இன்னும் இப்படிதான் இருக்கா? என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலம்மா. சரி, நீ வேணா உங்க அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரியா? அத்தை, அவர் எப்படி இங்கே தனியாக இருப்பாரு? உன் புருஷன் என்னம்மா ராத்திரி பேய் பூதம் மாதிரி திடுதுப்புன்னு வாரான் திடுதுப்புன்னு போகிறான். நம்ம பொண்டாட்டி மாசமாக இருக்காளே, நடு ராத்திரி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் கேட்குறேன், சத்தம் போடுறேன்னா நீ விட மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் நிம்மதியாக இருந்துட்டு வா. சரிங்க அத்தை, எனக்கும் அம்மா சமைச்சு தர சாப்பாடு சாப்பிடணும், அம்மா கூடவே இருக்கணும் போல தோணுது. அப்போ நான் கிளம்புறேன், அவரை நீங்கள் பார்த்துக்கங்க. ஆ சரிடி, அவன் உனக்கு புருஷன் வர்றதுக்கு முந்தையே எனக்கு புள்ள, அதை மறந்துடாத. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. தேவியும் தன்னோட உடம்பு சரியில்லைன்னு தன்னோட அம்மாவை தான் ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டா. கண்டிப்பாக தேவி இந்த ஒரு சமயத்தில் இப்படி போனது அரவிந்துக்கு ரொம்பவே வசதி ஆயிடுச்சு. ஏன்னா அரவிந்த் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரல, இதை பற்றியெல்லாம் அவங்க அம்மா கவலைப்படலை. ஏன்னா அவங்களும் வயசானவங்க தானே. ராத்திரி 10-11 மணி வரை அந்த அம்மா காத்திருப்பாங்க. ஒருவேளை அரவிந்த் வீட்டுக்கு வரலனா சரி ஏதோ ஷூட்டிங் போல, அதான் வீட்டுக்கு வரலன்னு அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஒரு சமயத்துல அரவிந்துக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையிலான உறவு இன்னும் அதிகரிச்சது. ஷூட்டிங்கே இல்லாத நாள்ல கூட அரவிந்த் அந்த பொண்ணு ரோஜா கூட தான் சுத்தனா. படத்துக்கு போறது, ஹோட்டல் போறதுன்னு அவங்க போகாத இடமே இல்லை. இந்த ஒரு சமயத்துல தேவி ஒரு அழகான பெண் குழந்தைய பெத்தெடுத்தா. அந்த பிறந்த குழந்தைக்கு வெண்மதின்னு பேரு வச்சாங்க. குழந்தைக்கு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தேவியையும் வெண்மதியையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. தன்னோட குழந்தையும் தன்னோட மனைவியும் வீட்டுக்கு வந்த அப்புறமும் கூட அரவிந்த் அவங்கள கண்டுக்கவே இல்லை. மனைவியை கூட விடுங்க, தன்னோட பெண் குழந்தைய, தனக்கு பிறந்த குழந்தைய தூக்க கூட இல்லை. தேவிக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் தன்னோட கணவன் ராத்திரி 11 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வராரு. எங்கெங்க சுத்துறாரோ தெரியல, என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரோ, யாரு கூட பழகுறாரோ, ஒருவேளை குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் நினைக்கிறாரோ, இல்ல நட்ட நட ராத்திரியில வீட்டுக்கு வர்றதுனால பேயி பூதோன்னு எதுவும் பிள்ளைங்களை பயமுறுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோன்னு இல்லாத ஒன்ன சொல்லி தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. என்னங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க? தேவி, தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப நாங்க கிரைம் சீரிஸ் எடுத்துட்டு இருக்கோம். போஸ்ட்மார்ட்டம், ஹாஸ்பிட்டல், அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து நம்ம குழந்தைய தூக்குனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும் தானே? படிச்சவ தானே நீ? ரொம்ப அதிகமா படிக்காட்டாலும் ஓரளவுக்கு +2 அது படிச்சிருப்பியே.
என்னவோ போங்க. கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரக்கூடாதா? நம்ம குழந்தை முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்பெல்லாம் நீங்க அவளை எடுத்து வச்சு கொஞ்சி பாருங்களேன், அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா. அந்த கண்ணு மூக்கு எல்லாம் நீங்க தான். இது பாரு தேவி, எனக்கு ஏஜ் ஆகுது. நான் லா காலேஜ் படிச்சு கொஞ்சம் வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொஞ்சம் வருஷத்தை வீணடிச்சிட்டேன். இப்பதான் சினிமாவில் போகணும்னு ஒரு வெறியில சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னை என் போக்குல விடு. இதுக்கப்புறமா நான் திரும்ப வந்து பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு இருந்துட்டு மறுபடியும் போய் நடிக்க போனா தாத்தா ரோல் தான் கிடைக்கும். நான் என்னுடைய ஏம நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு குறுக்க வந்து யாரும் நிக்காதீங்க. சாரிங்க. என்ன சாரி? காலையிலே மூட கராப் பண்ணிக்கிட்டு நீ வீட்டுல சும்மா தானே இருக்க? குழந்தைய எடுத்து நீ கொஞ்சம். தேவியும் தனக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே தன்னோட கணவன் பழையபடி தன்னையும் தான் குழந்தையையும் சுத்தி சுத்தி வருவான்னு ரொம்பவே ஆசையோட வந்தா. ஆனா அவளோட ஆசை நிராசையா போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா அரவிந்த் தன்னோட அஃபேர் ரோஜா கூட ரொம்பவே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி இவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னு தன்னோட மனைவியான தேவி கிட்டையும் நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சான். அதுவும் அரவிந்த் தன்னோட அப்பா அம்மா முன்னாடி பொண்டாட்டி மேலையும் குழந்தை மேலையும் ரொம்ப பாசம் இருக்கிறவன் மாதிரி அதிகமாவே நடிச்சான். தேவி, என்னம்மா அங்கேருந்து தேவி தேவின்னு கத்திக்கிட்டே வரேன். உன் காத்துல நான் கூப்பிட்டது விழவே இல்லையா? சாரி அத்தை, கவனிக்கல. என்னாச்சுமா? குரல் ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கு. உடம்புக்கு முடியலையா? வயிறு இது வலிக்குதா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நல்லா தான் இருக்கேன். மனசு தான் சரியில்லை. என்னாச்சு? அத்தை, எனக்கு இந்த வீட்டில் வெறுமையாக இருக்குத்த. உங்கள் பிள்ளைக்கு என் மேலே பாசமும் இல்லை, ஆசையும் இல்லை. அவர் பாட்டுக்கு நைட்டு 11 மணி 12 மணிக்கு வராரு. காலையில் 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி வெளியே போயிடுறாரு. இடைப்பட்ட நேரத்தில் ஒன்றுமே இல்லத்த, பேசுறது கூட இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னத்த? நீங்கள் என்னோட மாமியார் தானே. என்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக கூட இருக்கிறதே இல்லை. அப்படி என்னை அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. என்னம்மா சொல்கிற? எங்கள் முன்னாடி நல்லா தானே இருக்கிறான். அதான் அது எனக்கு புரியவே இல்லை. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் குழந்தையும் தூக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை அச்சு அசல் அவரை மாதிரியே இருக்கு. சிரிக்கிறப்பெல்லாம் எனக்கு அவரை கொஞ்சிற மாதிரியே தோணும். ஆனால் அவரு அந்த குழந்தை முகத்தை பார்த்தா தானே அத்தை. அவன் குழந்தை கிடைக்கலன்னு கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல கல்யாணம் நடந்த 2.5 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு குழந்தை கிடைச்சிடுச்சு. ஆனா அவருக்கு அந்த அருமை தெரியவே இல்லத்த. இதோ பாருமா, குழந்தை பிறந்த உடனே எல்லா பொண்டாட்டிகளுக்கும் மனசுல அப்படி இப்படி தோணும். நம்ம புருஷன் நம்மளை பிடிக்கலையோ, நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரே, அப்படி இப்படின்னு தோணும். ஒருவேளை பச்சை உடம்புக்காரி குழந்தைய அணைச்சிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறானோ என்னவோ. அத்தை, நான் செக்ஸை பற்றி பேசல அத்தை. அவர் பாசமாக கூட. எல்லாத்தையும் விடுங்க அத்தை. சாப்பிட்டியா? ஒரு காஃபி குடிக்கிறியா? நீ எப்படி இருக்கன்னு கூட அவர் கேட்கறதில்ல அத்தை. வராரு, துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்து போடுறாரு. நான் துவைச்சி வச்ச துணி, அயன் பண்ண துணியை எடுத்து போட்டுக்கிறாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா கூட என்கிட்ட கேட்கறதில்ல அத்தை. இருந்தா யூஸ் பண்ணிக்கிறாரு, இல்லையா அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. எனக்கு இந்த ரூம்ல இருக்கிறது கூட ஒரு மாதிரி இருக்குத, ரொம்ப அந்நியமா இருக்கு. சரிம்மா, எல்லாருக்கும் குழந்தை பிறந்த உடனே இப்படித்தான் தோணும். எனக்கும் இப்படித்தான் தோணுச்சு. நீ கவலைப்படாம இரு. அப்படி எதுவும் இல்லை. இருந்தாலும் நான், மாமா, உங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்கோம்ல, அப்படியே உன்னை விட்டுருவோமா என்ன? இந்த பாருமா, நம்ம பொம்பளைங்க வீட்டில் இருக்கோம். அவன் நடிக்க போகிற இடத்துல அவனுக்கு போட்டி பொறாம, அவனுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நல்லது செய்ய 4 பேர், கெட்டது செய்ய 4 பேருன்னு நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அவன் நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம வருத்தப்படுவோம்ல. அதான் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு இருப்பான் போல. நீ கவலைப்படாதன்னு, எல்லாம் சரியாக போயிடும். அவனுக்கு உன்னையே தான் ரொம்ப பிடிக்கும். சரியாம்மா? சரிங்க அத்தை, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரியுது. அவர் இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் போயிருக்காரு. கண்டிப்பாக நிறைய போட்டி இருக்கும். அதை பற்றி அவர் என்கிட்ட சொன்னதே இல்லை. ஒருவேளை சொன்னால் நான் வருத்தப்படுவேனோ என்னவோன்னு நினச்சாரோ என்னவோ. சரிங்க அத்தை, தேங்க்ஸ் த. உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. சரிம்மா, நான் உனக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த உருண்டையை சாப்பிட்ரு. இதோட 3வது உருண்டை போடுதுன்னா எல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, வயிற்றுக்குள்ளே இருக்கிற கசடு வெளியே வந்துடும். தாய்ப்பால் நல்லா இருக்கும். சரியா?
பின்னாடி உடம்பு வலி வராம இருக்கும். இல்லைன்னா 35 வயசுக்கு மேல முதுகு வலி வந்து கொன்றும் ஆளை. சரிங்க அத்தை. அப்புறம் உனக்கு மீன் பொரிச்சு வச்சிருக்கேன். மத்தியானம் சாப்பிடும்போது மீன் சாப்பிடு, காலையிலே சாப்பிட்றாத. காலைல மருந்து சாப்பிட்ன பார்த்தியா? இது சாப்பிட்டுட்டு வெந்நி குடி, இல்லை வயிறு அப்படியே பொறுமிரும். சரியா? அத்தை, உங்களுக்கு தான் மீனே பிடிக்காதே, பின்ன யார் மீனை பொரிச்சா? நான் தான் பொரிச்சேன். அது பக்கத்து வீட்டு அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க தான் சொன்னாங்க, மீன் நிறைய சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சுரக்குமா. தாய்ப்பால் நல்லா சுரந்தா தானே என் பேத்தி நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருப்பா. டப்பா பால்லாம் கொடுக்கக்கூடாதுமா, நல்லா சாப்பிடு, உடம்பு போட்டுரும் அப்படி இப்படின்னு பார்க்கக்கூடாது. பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் பிள்ளை பின்னாடியே ஓடுவ பற்றியா, உடம்பு தன்னால் வத்திரும். இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணி கூட உடம்பு குறைச்சிக்கலாம். பிள்ளை தான் முக்கியம். சரியா? அத்தை, நான் அப்படி நினைக்கிற ஆளா அத்தை? அதெல்லாம் நீங்க சொல்றதை விட நான் அதிகமாவே உங்க பேத்தியை நல்லா பார்த்துப்பேன். அப்ப மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு என் பேத்தியினையும் சந்தோஷமா இருங்க. மீதி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிடுதேன். சரியா? சரிங்க அத்தை. தேவியோட மாமியார் என்னதான் அவளை சமாதானப்படுத்தினாலும் அவ மனசை திசை திருப்பினாலும் அவங்களுக்கும் மருமக சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மக மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. பொதுவா ஆம்பளை பசங்களுக்கு தான் மனைவி பெண் குழந்தைங்களை பெத்து கொடுத்தா அவ்வளவு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பெத்த சமயத்துல அம்மாங்க ரொம்பவே அழகா இருப்பாங்களாம். அந்த சமயத்துல புருஷங்க பொண்டாட்டிய சுத்தி சுத்தி வருவாங்களாம். இதனாலதான் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க 2 பேரையும் ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சுப்பாங்களாம். இங்க என்ன தலைகீழா நடக்குது, அவனோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கண்காணிக்கணும் போலயே அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சுக்கிட்டாங்க. அருணு, எப்படி இருக்காப்பா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா. நீங்க கூப்பிட்டாலே முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்டீங்களா? என்னவோ ஏதோன்னு ஓடி வந்தேன். என்னம்மா, உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? எனக்கு என்னப்பா, நான் ஆரோக்கியமா நல்லா தான் இருக்கேன். உன் ஃப்ரெண்டு, அதான் என் புள்ள அரவிந்த் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு என்னம்மா, அவன் நல்லா இருக்கான். உங்க வீட்டுல இருந்தானே நடிக்க வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஏன்ட்டு கேக்குறீங்க? டே அருணு, அரவிந்த வளர்த்த மாதிரி தான் உன்னையும் வளர்த்துருக்கேன். நீ உங்க வீட்டில் இருந்ததை விட பாதி நாள் எங்க வீட்டில் தான் இருந்திருக்க. உங்க அம்மாவை எப்படி அம்மான்னு கூப்பிட்டுருக்கியோ அதே மாதிரி என்னையும் நீ அம்மான்னு கூப்பிட்டுருக்க. அது சும்மா தான் கூப்பிட்டியா இல்ல மனசார அம்மான்னு கூப்பிட்டியா? அம்மா, அது வந்து சொல்லுடா. அப்ப சும்மா நடிச்சியா? அப்படிலாம் இல்லம்மா. நான் உண்மையாவே எங்க அம்மா மாதிரி உங்களையும் அம்மாவா தான் நினைச்சேன். அப்ப உண்மையை சொல்லு. அரவிந்த் வாழ்க்கையில என்ன நடக்குது? ஏன் அரவிந்த் இப்படி மாறிட்டான்? அரவிந்த் அம்மா அருண் கிட்ட கொஞ்சம் தன்மையாவும் மிரட்டியும் பாசத்தோட உரிமையா கேக்குறப்ப அருணால உண்மைய மறைக்க முடியல. எல்லா உண்மையையும் எடுத்து சொல்லிட்டான். கேட்டு அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல. உடனே அரவிந்த் வீட்டுக்கு வந்த உடனே அவனை நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, என்னம்மா இங்க வந்து நிக்கிறீங்க? எதுக்கு போன் போட்டு இங்க வர சொன்னீங்க? வாக்கிங் வந்தீங்களா? அம்மா, கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அரவிந்த், நீ பண்ற எதுவும் எனக்கு சரியா படலடா. அம்மா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணேன்னு சொல்லாமலேயே நீ பண்றது சரியா இல்லைன்னா எதை சொல்றீங்க? நான் நடிக்கிற ஷார்ட் ஃபிலிம் பத்தி சொல்றீங்களா? டேய், நான் உன்னை பெத்தவடா, என்கிட்டயே நடிக்காத. நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, நிஜமாவே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ரோஜா யாருடா? எந்த ரோஜாமா? நீ பழகிக்கிட்டு இருக்கியே அந்த ரோஜா. அம்மா, நான் யார்கிட்டயும் பழகலையே. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க போல. அவ என் கூட நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். முதல்ல யாருன்னே தெரியாதுன்னு இப்ப என்னடானா உன் கூட நடிக்கிறவன்னு சொல்ற? நடிக்கிறவளை நடிக்கிற இடத்தோட விட்டுட்டு வரணும். அம்மா! என்னடா அம்மானு கத்துற? இங்க பாரு அரவிந்த், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ பண்ணக்கூட காரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு தேவி எவ்வளவு அன்பான பொண்ணுடா. சீதாலட்சுமி, அவளை விட்டுட்டு மூதேவி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. ஒருத்தனுக்கு தேவதை மாதிரி ரதி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மூஞ்சி இருக்கிற அடுத்தவன் பொண்டாட்டியும் அடுத்தவன் புருஷ கூட அலையலான்னு அலைவழக பாரு, அந்த பொண்ணுங்களையும் தான் பிடிக்குமா. அந்த மாதிரி தேவாங்க மாதிரி ஒருத்திக்கிட்ட பழகிட்டு இருக்கியா?
அம்மா இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? என்கிட்ட யார் சொன்ன என்ன? இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, நாளைக்கு ஊரெல்லாம் தெரியும். என் முன்னாடி எப்படி தலை குனிஞ்சு நிக்கிறியோ அந்த மாதிரி ஊர்க்காரங்க எல்லா முன்னாடியும் நீ தலை குனிஞ்சு நிக்கணும். அப்புறம் தேவியோட அப்பா அம்மா வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு என்னடா பதில் சொல்ல போற? அம்மா என்ன அம்மா? மாட்டுக்கும் குதிரைக்கும் எதுக்கு கடிவாளம் போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? கண்ட மாதிரி அலையக்கூடாதுன்னு தான். மனசு அப்படித்தான் அலபாயும், நீ தான் அதை பிடிக்கணும். உன் மனசுக்கு நீ எஜமானனா இரு. அலபாயிர மனச ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வா. இது சரி எது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். மனசு தப்பான வழியில போச்சுன்னா அதை திருத்துறதுக்குன்னு ஒருத்தவங்க வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம மனசு தப்பான வழியில போகுதுன்னு நமக்கே தெரியும். யாருக்கும் தெரியாம அது சரியான வழியில கொண்டு வந்துட்டா கொஞ்சம் சூடு சொரணை மானம் வெக்கம் கௌரவத்தோட இந்த சமுதாயத்துல இருக்கலாம். பார்த்து இருந்துக்க. உங்க அப்பாவும் நானும் சேர்த்து வச்ச கௌரவத்தை குலைச்சு தள்ளிராத. அம்மா எனக்கு தேவிய சுத்தமா பிடிக்கலம்மா. என்னது? தேவிய உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா பிடிக்கல? மா அவ சுத்த பட்டிக்கடா இருக்காமா. ஒரு இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டம் தான் அவங்ககிட்ட பேச தெரியல, ஒரு பார்ட்டிக்கு போக தெரியல, ஒரு பப்புக்கு போக தெரியல, மாடர்னா ட்ரெஸ் போட தெரியல. எப்ப பாரு அந்த 4 முளம் சேலையை சுத்திக்கிறா, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிறா. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கலமா. வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போறாளா பாத்தியா? அவளுக்கு என்னம்மா தெரியும்? வீடை விட்டா அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மா வீட்டை விட்டா நம்ம வீடு. சரியான பட்டிக்காடு. என்னடா சொன்ன? அரவிந்து, என் வெறிய கிளப்பாத, விளக்கு மாதிரி பிஞ்சிரும். இப்படி இருக்கிற பொண்ணுங்க பேர் தாண்டா குத்து விளக்கு. நீ போற பத்தியா ஒருத்தி பின்னாடி, அவ தெரு விளக்கு. அவன் தெரு விளக்கு பின்னாடி சுத்துறாலும் கல்யாணம்னு வரும்போது குடும்ப பொண்ணா குத்து விளக்கு மாதிரி பொண்ணு வேணும்னு தேடுமா. நீ என்னன்னா குத்து விளக்கு மாதிரி பொண்டாட்டி இருக்கிறப்ப தெரு விளக்கு போகணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இதோ பாருமா, அவளுக்கு என் ஆசைப்படி நடக்க தெரியல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ அம்மாவா இருக்க, இதுக்கு மேல நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? டேய், உனக்கு எனக்கு எப்படி புரிய வைக்கன்னு தெரியல. ஆனா நான் உன் அம்மா. உன்னை பிறந்த மேனியா பார்த்தவ. நீ என்ன பேசுற, எப்படி பேசுற, உன் மண்டை முழுக்க என்ன சாக்கடை இருக்கு எல்லாமே எனக்கு தெரியுது. சரியா? என்னது உன் இஷ்டப்படி நடந்துக்க தெரியலையா? உன் இஷ்டப்படி நடந்துக்க தெரியாம தான் ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்காளா? சரி, பெட்ரூம்குள்ள உன் இஷ்டப்படி நடக்கன்னா நீ சொன்னா அவ நடந்துக்க போறா. அப்பவும் என் மருமகளுக்கு தெரிலனா அவளை என்கிட்ட அனுப்பி வை. நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன். அதை விட்டுட்டு உன் மருமக சரியில்லை, அதான் ரோட் லைட்டுக்கு போறேன்ட்டு போனேன். அப்புறம் என்னோட இன்னொரு ரூபத்தை பாப்ப நீ. அம்மா, நீ என்ன வக்காலத்து வாங்கினாலும் அவ கூட நான் தானே வாழணும். நீயா வாழ முடியும்? என்னால அவ கூட வாழவே முடியாது. எனக்கு ரோஜாவை தான் பிடிச்சிருக்கு. ஏன்டா இப்படி புத்தி கெட்டு போய் அலையிற? தேவி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. அவளுக்கு என்னடா குறைச்சல்? இதோ பாருடா, கண்ட கழிசடைகளை பார்த்துட்டு உன் வாழ்க்கையே வீணாக்கிறாத. இது எல்லாத்தையும் விடு, படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடு. நீ இவ்வளவு நாள் வீடியோல நடிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் ஏதாவது ரோஜா கீஜான்ட்டு அலைஞ்ச உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. பெல்ட்டை கழட்டினாருன்னு வச்சுக்கோ, எலும்ப எண்ணி போடுவாரு எண்ணி. இல்லம்மா, டாடி கிட்ட எதுவும் சொல்லாத, நான் ட்ரை பண்றேன். அரவிந்த் அவங்க அம்மா போட்ட போர்ட்லையும் கொடுத்த அடியிலையும் ரொம்பவே பயந்துட்டான். இருந்தாலும் அவனோட மனசு ரோஜா ரோஜான்னு அந்த ரோஜா பின்னாடி தான் போச்சு. அவன் மனைவி மேல இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாச்சு. தன்னோட மனைவி தேவியால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு ஒட்டுமொத்த கோபத்தையும் அவன் மேல காட்ட ஆரம்பிச்சான். ஐயோ, என்னங்க இது கோலம்? என்னாச்சுங்க? சொல்லுடா, உன் பொண்டாட்டி கேக்குறாள்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே விழுந்துட்டு. சரி தேவி, எனக்கு தலைவலிக்கு என் ரூம்க்கு போறேன், இவனை பாத்துக்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நடிக்காதடி. இல்லாதையும் பொல்லாதையும் எங்க அம்மா கிட்ட சொல்லி என் மேல அவ்வளவு பாசமா இருந்தவங்கள என்னை வெறுக்க வச்சுட்டல. ஒன்னு சும்மா விட மாட்டேன். அரவிந்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு தேவி கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல அப்படியே நடக்கிற மாதிரி இருந்தது. ரோஜாவை நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணி ரோஜா கிட்ட போகலான்னு யோசிக்க ஆரம்பிச்சான். கடைசியில அவனோட குரூர புத்தி வெளியே வந்தது. ஆமா, அவங்க அம்மாக்கு தெரிஞ்சத ஏன் தன்னோட மனைவி கிட்ட நேரடியா சொல்லக்கூடாது? தேவி ரொம்பவே நல்லவ. இத சொல்லிட்டோன்னா
கண்டிப்பா நம்மகிட்ட விலகிடுவா அப்படின்னு நினைச்சான். தேவி, உன்கிட்ட கொஞ்சம் நான் மனசு விட்டு பேசணும். தன்னோட கணவன் தான் கிட்ட ஆசையா பேச போறான்னு தேவி ரொம்பவே ஆசையா காத்திருந்தா. சொல்லுங்க, என்ன பேசணும்? இங்க பாரு தேவி, நீ எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியல. எங்க அம்மா என்ன நடிக்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நடிப்பு மேல எவ்வளவு ஆசை வெறின்னு உனக்கே தெரியும். ஒன்னாலதான் நான் நடிக்க முடியாம போயிடுச்சு. சாரிங்க, நான் ஏதோ மனசு குழப்பத்துல அத்தை கிட்ட ஏதோ சொல்லிட்டேன். நான் இப்பவே சொல்றேன், உங்களை நடிக்க போக சொல்லி அத்தை கண்டிப்பா உங்களுக்கு அனுமதிப்பாங்க. இருங்க, நான் அத்தை கிட்ட சொல்லி இப்பவே பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். தேவி, ஒரு நிமிஷம். இங்க பாரு தேவி, நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. எனக்கும் உனக்கும் இதுக்கப்புறம் ஒத்து வரும்னு தோணல. ஏங்க, அத்தை கிட்ட நான் என்னோட பயத்தை சொன்னது உண்மைதாங்க. ஆனா உங்களை நடிக்க அனுப்பாம இருக்கணும், நடிக்கிறத நிறுத்தணும்லாம் நான் எதுவும் பண்ணலைங்க. சாரிங்க. அதுக்காக இதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. கோவத்துல வார்த்தையை விடாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் கோவத்துல வார்த்தையை விடல, யோசிச்சுதான் சொல்றேன். நான் நடிக்க போன இடத்துல ரோஜான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளை எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னோட காலேஜ் ஜூனியர். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ மேல எனக்கு லவ் வந்துடுச்சு. இல்ல, நான் அவளை காலேஜ் டேஸ்லயே விரும்பினேன். ஆனா அவளை லவ் பண்றதா நான் அவகிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாளோன்னு ஒரு எண்ணம். ஏன்னா அவ ரொம்ப அழகா இருப்பா. ஆனா இப்ப அவளும் என்ன விரும்புறா. நாங்க 2 பேரும் ஒருத்தரை விரும்புறோம். என்னங்க சொல்றீங்க? ஏங்க, நமக்கு கல்யாணம் நடந்து 3 வருஷம் ஆகுது. நமக்கு 7-8 மாசத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்த சமயத்துல இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? நம்ம குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதோ பார் தேவி, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல. எனக்கு ரோஜா கிடைச்சிட்டா நானும் ரோஜாவை லவ் பண்றோங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை வீட்டை விட்டுலாம் அனுப்ப மாட்டேன். நீ எப்பவும் மாதிரி இந்த வீட்டிலே இருக்கலாம். ஆனா எனக்கும் ரோஜாக்கும் இடையில வரக்கூடாது. நாங்க போன் பேசினாலும், அவ அம்மா அப்பாவுக்கு தெரியாம இங்க வந்தாலும், நான் அவ கூட எங்க சுத்தினாலும் இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. அரவிந்த் சொன்னதை கேட்க கேட்க தேவிக்கு தான் மனசே வெடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால தான் தன்னோட புருஷன் தன்னை விட்டு விலகி போறாரோங்கிற சந்தேகம் ஆரம்பத்துல அவளுக்கு இருந்தது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு தைரியம், சே, சீரியலையும் படத்தையும் பார்த்து நம்மளை நாமளே ரொம்பவே தப்பா யோசிச்சுக்கிறோமோ, நம்ம புருஷனுக்கு நம்ம மேல காதல் அதிகம், ஆசையும் அதிகம்னு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டா. இப்ப தன்னோட ஆறுயிர் கணவன் தான் எதுக்கு நின்னு, நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன், நீ இங்கே இரு, ஆனா நாங்க கொஞ்சிக்கிறத நீ தடுக்க கூடாதுன்னு சொல்றான். இத கேக்குற நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கிட்டத்தட்ட அது அப்படியே மறத்து போச்சு. விரக்தியான சிரிப்பு முகத்துல வந்தது. இதுக்கப்புறம் அவ கையில என்ன இருக்கு? அவ உள்ளுக்குள்ள கதறிக்கிட்டு இருந்தா. வெளிய அமைதியா நின்னா. ஆனா அவ அதிர்ச்சியிலையும் வருத்தத்திலையும் நிக்கிறத பார்த்த அவ புருஷன் அரவிந்துக்கு எதுவுமே தோணாதது ஆச்சரியமா இருந்தது. என்னடா, கத்துவா, சண்டை போடுவா, அம்மா பாட போய் சொல்லுவான்னு பார்த்தா அமைதியா நிக்கிறா அப்படின்னு அவனும் பல விதமா யோசிக்க ஆரம்பிச்சான். சரி, ஒரு வழியா தேவி கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வராது. இவளா போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதானே அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இப்ப இவளையே ஆஃப் பண்ணியாச்சு, நம்மளை தடுக்க யாருமே இல்லைன்னு தன்னை ஒரு சுதந்திர பறவையா நினைச்சுக்கிட்டான் அரவிந்த். இருந்தாலும் தேவிக்குள்ள ஒரு சின்ன நப்பாசை. தான் புருஷனுக்கு தான் இவ்வளவு நாள் காட்டின அன்பையும் அரவணைப்பையும் ஆசையையும் பண்ண பணிவிடைகளையும் அவன் மறந்து அந்த ரோஜா கிட்ட போயிடுவானா என்ன? என்ன இருந்தாலும் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. ஒரு மாசம் விட்டு பிடிக்கலாம். கண்டிப்பா இவனுக்கு நம்மளோட அன்பு தெரியும். அந்த 1 மாசமும் நம்ம சரியா இவன்கிட்ட பேசக்கூடாது. அப்பதான் நம்ம அருமை புரியும். எப்பவுமே ரொம்ப அவைலபிளா இருக்கிறவங்கள மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம புருஷன் பின்னாடியே போனதுனால அவருக்கு நம்ம போர் அடிச்சிட்டோமோ அப்படின்னு பல வகைகள்லையும் தான் புருஷனை தக்க வச்சுக்கவும்
தான் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கும் மனசுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு துடிச்சு போனா தேவி. இடையில இடையில அரவிந்த் என்னதான் தான் ரோஜா விரும்புறதாகவும் தேவியை பிடிக்கலன்னு சொன்னா கூட தன்னோட தேவைகளுக்காக ஒரு சில ராத்திரிகள் தேவிய அணுகுனது உண்டு. அரவிந்துக்கு கொஞ்சம் கூட குற்ற மனப்பான்மை இல்லை. நம்ம இவளை விரும்பலன்னு சொல்லிட்டோம், இன்னொருத்திய விரும்புறேன்னு சொல்றோம். ஆனாலும் அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஆனா தேவிக்கு அது நரகமா இருந்தது. ஒருவேளை இதுல குறை வச்சுதான் அவர் என்னை விட்டு விலகிறாரோன்னு அதுக்கும் அனுசரிச்சு போனா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தன்னோட புருஷனை தக்க வச்சுக்க நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஒரு எல்லைக்கும் போக தயாரா இருந்தா. பொதுவாவே ஆம்பளைங்க தான் சரியா இல்லைன்னா தன்னோட பொண்டாட்டிய ரொம்பவே கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. ஆமா, அரவிந்த் ரோஜா மாதிரியான பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுனால இல்ல சரியா சொல்லணும், அரவிந்த் ரோஜா பின்னாடியே சுத்துறதுனால தன்னோட மனைவிக்கு இதே மாதிரி யார் மேலேயாவது ஒரு ஈர்ப்பு வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்தது. ஸோ எங்கேயுமே தனியா போகக்கூடாது, தான் அம்மா கூட தான் அப்பா கூட தான் போகணும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், தேவையில்லாம மொபைலை நோண்டக்கூடாது, அதாவது சோசியல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லப்படுற எதுலேயுமே அவ இருக்கக்கூடாது, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவில் ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ வைக்கக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். எல்லாத்துக்குமே தேவி சரின்னு தான் சொன்னா. அவன் என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னா. அவன் சொன்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம புருஷனுக்கு நம்ம மேல ஒரு பாசம் வரும், அட்லீஸ்ட் ஒரு அனுதாபமாவது வரும், ஒரு கில்ட்டி ஃபீல் வந்தாவது எல்லாத்தையும் மறந்துட்டு தான் கூட பழைய மாதிரி வாழ மாட்டானான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா. ஆனா நாட்கள் போக போக அவன் புருஷனோட நடவடிக்கைகள்ல எந்த மாற்றமும் வரல. சொல்ல போனா முந்திய விட இப்ப தைரியமா ரோஜா கூட எல்லா இடத்துக்கும் சுத்திக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு லவ்வர்ஸ் மாதிரி, கணவன் மனைவி மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தேவி உள்ளுக்குள்ள உடைஞ்சு போனா. தேவியோட அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தான் மனைவியை தவிர இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காதவர். அவரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால ஆண்கள் மேல ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருந்தது தேவிக்கு. ஆனா தன்னோட பொண்ணு விஷயத்துல தேவியோட அப்பா இன்னும் கொஞ்சம் விசாரிச்ச பொண்ணை கொடுத்துருக்கலாம். அவரை சொல்லியும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கல்யாணம் நடக்கிறப்ப அரவிந்த் சரியாதான் இருந்தா. கூடாத சகவாசம் எதுல கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு அரவிந்த் சரியான எடுத்துக்காட்டு. ஆரம்பத்துல நீ இந்த வீட்லயே இரு, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ரோஜா கூட பழகிறத மட்டும் நீ கண்டுக்க கூடாதுன்னு சொன்ன அரவிந்த் இப்ப இந்த வீட்டை விட்டு தேவிய அவளாவே வெளியே போக என்னென்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அங்க ரோஜா கொடுத்த கீ அப்படி. தேவி இந்த வீட்ல இருந்தா அவ எப்படி இந்த வீட்ல வந்து வாழ முடியும்? அவ ஒன்னும் தேவி இல்லையே விட்டு கொடுத்த போறதுக்கு. சோ அரவிந்த்க்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சா. அங்க அவ ஆட்டி வைக்கிறபடி எல்லாம் வீட்ல வந்து அரவிந்த் ஆட ஆரம்பிச்சான். இதோ பார் தேவி, ஒழுங்கு மரியாதையா எனக்கு டைவர்ஸ் கொடுக்கிற வழிய பாரு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், இன்னைக்கு திறந்துவீங்க நாளைக்கு திறந்துவீங்கன்னு. ஆனா நீங்க நாள் ஆக ஆக நீங்க பண்ற அக்கிரமம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏங்க அடி பண்றீங்க? நமக்குன்னு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நீங்க ஒரு அப்பாங்க, கொஞ்சம் மட்டும் பொறுப்பா நடந்துக்கங்க. ஆரம்பத்துல கெஞ்ச ஆரம்பிச்சான். நாள் ஆக ஆக கை நீட்டவும் ஆரம்பிச்சான். பல டைம் மிரட்டி இருக்கான். கடைசியில அவன் கையில் எடுத்த ஆயுதம், இதோ பாருடி, நீ மட்டும் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கல, அப்புறம் உனக்கும் எவனுக்கோ தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டுருவேன். நான் சினிமாக்காரு, எனக்குன்னு 1000 பேர் வருவான். நான் எவனையாவது கை நீட்டுனா, ஆமா தேவிக்கும் எனக்கு பழக்கம், நானும் அவளும் ஒன்னாதான் இருந்தோன்னு சொல்லுவான். தேவையா உனக்கு? அவன் பண்ண எல்லா தவறுகளையும் மன்னிச்சு அவன் பேசுற எல்லா வார்த்தைகளையும் தனக்குள்ள போட்டு முழுங்கிட்டு சிரிச்ச முகமா நடந்துகிட்டு வந்தது அவளோட அப்பா அம்மாவுக்காகவும் தான் பெத்த தன்னோட குழந்தைக்காகவும் தான். ஆனா எப்ப இவன் தன்னோட கற்பையே களங்கப்படுத்துவேன்னு சொல்றானோ, இதுக்கப்புறம் இவன் கூட வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்தா.
தன்னோட குழந்தைய தூக்கிட்டு பெட்டி படுக்கையை எடுத்துட்டு தன்னோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. ச்சே, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்கும் சம்மந்தப்படுத்துறீங்க? நீங்க கெட்ட சீரழிஞ்சு போனதுக்கு என்னோட கேரக்டர் தப்பா பேசுவீங்களா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில எதை வேணா விட்டு கொடுப்பா, எவ்வளவு பொறுமையா வேணா இருப்பா. அதுவும் புருஷன்கிட்ட இவ்வளவு முடியாதுன்னு சொல்ற எல்லைக்கும் மீறி பொறுமையா இருப்பா. ஆனா எப்ப தன்னோட கற்பை பத்தி தப்பா பேசுறானோ அப்ப புருஷனாவது மண்ணாங்கட்டியாவது. நான் போறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க மூஞ்சில வந்து நான் முழிக்க மாட்டேன். ஏன் மூஞ்சிலையும் முழிச்சிடாதீங்க. இதோ பாருடி, நல்லவ மாதிரி நடிக்காத. எவங்கூடயே உனக்கு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த வீட்லயே உட்காந்து சாதிக்கிற. இவ்வளவு கொடுமையும் அமைதியா சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு எவனும் சப்போர்ட் பண்றான்னு அர்த்தம். எதுக்கு? இந்த காசுக்காக தானே. எங்க அப்பா அம்மா பணக்காரங்க, நாளைக்கு உனக்கு எல்லா காசும் கிடைக்கும். அந்த காசுக்கு தானே இருக்க. என்னங்க, இவ்வளவு நாள் நான் இந்த பணத்துக்காகவா இந்த வீட்ல இருந்தேன்? உங்களுக்கு தெரியலையா நான் எதுக்காக யாருக்காக இந்த வீட்ல இருந்தேன்னு? அதான் நான் போறேன்னு சொல்லிட்டேல. இதுக்கப்புறமும் ஏன் என்னை காயப்படுத்துறீங்க? ஏன் என் மனச கத்திய வச்சு குத்தி நார் நர கிழிக்கிறீங்க? பின்ன உன்கிட்ட நல்லபடியா டைவர்ஸ் கேட்டா கொடுக்குறியா என்ன? இந்த மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்க வைக்கிறதே நீதான். டீசெண்டா டைவர்ஸ் கேக்குறப்ப அழகா கையெழுத்து போட்டிருந்தனா பரஸ்பரம் பிரிஞ்சு போயிருக்கலாம். சொல்ல முடியாத அளவு கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. இதுக்கப்புறம் இவளோட அழுக அவனை எதையுமே செய்ய போறதில்ல. இவளோட அழுகையோ இவளோட கஷ்டமோ அவன் மனசை கரைக்க போறதில்லன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில புருஷன் கல்யாணம் இந்த அத்தியாயம்லாம் கிடையாதுங்கிற ஒரு முடிவோட அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டா. என்னம்மா திடீர்னு சொல்லாம பெட்டி படுக்கையோட வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அப்பாக்கு உடம்பு சரியில்லை நீங்கள்ல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். ஆமாம், தேவி வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அப்பாவுக்கு சின்னதாக ஒரு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இப்போதைக்கு அவங்க வீட்டில் எதையும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் அப்பாவோட உடம்பு சரியானதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலான்னு மனசுக்குள்ளே போட்டிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே நடமாடினா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட தேவியோட மாமியார் தேவிய பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா, அத்தை நூர்த்தி அந்த வீட்டில் இருக்கனே, என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, சொல்லாம கொல்லாம இங்க கிளம்பி வந்துட்ட. நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா நம்ம குடும்பமானம் என்னம்மா ஆகிறது? ஏனுங்க அத்தை, குடும்பமானத்தை எப்பவுமே பொண்ணுங்க தான் காப்பாற்றணுமா? ஏன் அதை காப்பாத்துற பொறுப்பு பசங்களுக்கு இல்லையா? நீங்க கவலைப்படுறது சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு புரியுது. நான் ஒன்றும் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்த உடனே எனக்கு உடனே டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சுற ஓடுற சண்டை போடுற பொண்டாட்டி கிடையாது அத்தை. அது உங்களுக்கும் தெரியும். நானும் இன்னைக்கு திறந்துவாரு நாளைக்கு திறந்துவாருன்னு எதிர்பார்த்து மனசெலவில் செத்து போயிட்டேன். உங்க பேத்திக்காக சாகாம உசுரை கையில பிடிச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இந்த சமுதாயத்துல தன்னோட குழந்தைங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், புருஷனாவது மயிராவதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. மனுஷங்களை படைக்கும் போது இந்த கடவுள் ஓரவஞ்சனையா பொண்ணுங்களுக்கு மட்டும் பாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் அளவுக்கு அதிகமாவே படைச்சு அனுப்பிடுறான். அதுவும் ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிட்டாலும் தான் குழந்தை நல்லா இருந்தா போதுன்னு நினைக்க வச்சிடுறான். ஆனா இந்த எண்ணம்லாம் எப்பவுமே அப்பனுங்களுக்கு இருக்கிறதே இல்லத்த. உங்க புள்ள என்னென்னவோ சொல்லி குத்தி காட்டுறாருத்த, என்னால முடியலத்த. என் குழந்தைக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அப்பா கோவத்துல பேசுறாரா சிரிச்சுட்டு பேசுறாரான்னு குழந்தை முன்னாடியே தண்ணி அடிக்கிறாரு, குழந்தை முன்னாடியே சிகரெட் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியலத்த. அவரை விட்டு நான் போகணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலா பொண்டாட்டி முன்னாடியே தான் லவர் கூட வீடியோ கால் பேசுறாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உண்மையாவே உங்க பிள்ளைக்கு என்ன பிடிக்கல, அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னா முதல்லயே அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாமே அத்தை. எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்? எதுக்கு என் வாழ்க்கையை வீணடிக்கணும்? என்னோட வாழ்க்கை மட்டும் வீணா போகல, என் பொண்ணோட வாழ்க்கையும் வீணா போச்சு. என் மேலதான் பாசம் இல்லை. நான்
நானும் அவரும் வேற வேற ரத்தம். ஆனா என் பொண்ணு அவரும் ஒரே ரத்தம் தானே. என் பொண்ணு அவருக்கு பிறந்தவர் தானே. அப்புறம் ஏன் அத்தை என் பொண்ணு மேலேயும் உங்க பிள்ளைக்கு பாசம் இல்ல? இப்ப பாரு தேவி, குழந்தைய தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டியே, என் பேத்தியோட வாழ்க்கைய யோசிச்சு பாத்தியாமா? நாளைக்கு சமுதாயம் அவளை பத்தி என்னெல்லாம் பேசும். அதை கூட விடு, அவளை எப்படி படிக்க வைப்ப? நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வந்தா என்னம்மா பண்ணுவ? சமுதாயம், பொண்ணுங்களுக்கு கல்யாணம். ஏன் அத்தை, ஆம்பளை பிள்ளை பிறந்தா மட்டும் என் புள்ள படிக்க வச்சு அந்த வேலைக்கு போவான் இந்த வேலைக்கு போவான்னு கனவு காணுறோம். ஆனா பொட்டை பிள்ளை பிறந்துட்டுனா அதோட படிப்புக்கு முன்னாடியே அவளுக்கு நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையானதை சேர்த்து வைக்கணும்னு ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறோம். ஏன் அத்தை, பொண்ணா பிறந்தாலும் படிக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் சொல்லி கொடுக்கறதில்ல? வயசு இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு மகளா அடங்கி இருக்கணும், அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டியா அடங்கி இருக்கணும், வயசானதுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு அம்மாவா அடங்கி இருக்கணும். பொண்ணுங்க எல்லா காலத்திலையும் அடங்கி இருக்கணும். இல்லனா குடும்பமானம் காத்துல பறந்துரும். அப்படித்தானே? இந்த ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் குடும்பமானத்தை பறக்க விடுறதுலயோ காப்பாத்துறதுலயோ எந்த பொறுப்பும் இல்ல. சரிதானே அத்தை? என்னம்மா பண்றது, நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். இந்த சமுதாயம் அப்படி இருக்கேம்மா. சமுதாயங்கிறது யார் அத்தை? நம்ம தான் சமுதாயம் அத்தை. நான் ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லும் போது, சரிம்மா என் புள்ள வேண்டாம், நான் என் பேத்தியை பாத்துக்கிறேன், நீ போய் படி, ஒரு வேலைக்கு போ, ஏதாவது பண்ணுன்னு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன் சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இப்பவும் குடும்பம் மானம் போயிடும், புருஷனோட அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, புருஷனை திருத்து, உங்க பிள்ளைய திருத்துறது தான் என்னோட வேலையாத்த. ஒருவேளை இதே மாதிரி நான் அலைஞ்சேன்னா உங்க பிள்ளைய கூப்பிட்டு உன் பொண்டாட்டிய திருத்து, குடும்பமான வெளியே போயிடும், உன் பொண்டாட்டி தான் லவர் கூட போயிட்டு வந்தாலும் அவளை வச்சு வாழுன்னு நீங்க சொல்லிருப்பீங்களா அத்த? இங்க பாரு தேவி, நீ பாவமேனு உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன். நீ என்கிட்டயே மரியாதை இல்லாம எப்படி பேசுற? அத்த, என் மேல உங்களுக்கு அனுதாபம் இருக்கலாம், ஆனா உங்களோட நடத்தை பேச்சு எல்லாம் உங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குத்த. எனக்காக என்னோட இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்கத்த. அப்பதான் நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு விரக்தியா இருக்கேன், ஏன் இப்படியெல்லாம் பேசுறேன்னு உங்களுக்கும் புரியும். இங்க பாரு தேவி, ஒன்ன மட்டும் உங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல, எல்லா பொண்ணுங்களையும் அப்படித்தான் வளர்க்குறோம். ஏன்னா சமுதாயத்துல ஃப்ரீயா பொண்ணுங்களை விடும்போது அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு யாருமா பொறுப்பு? அதனாலதான் எவனோ ஒருத்தனால ஏதாவது நடந்துருமோன்னு வாழ்க்கை முழுக்க யார் மேலேயாவது, அதாவது அது அப்பனா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அவங்க நிழல்லே வாழுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டின்னு வளர்க்குறீங்க. சரித்த, அப்படி வர்றவங்க எங்க அப்பா மாதிரி என் மாமனார் மாதிரி நல்லவங்களா இருந்துட்டா அந்த பொண்ணுங்க வாழ்க்கை சொர்க்கம்தான். இல்லைன்னு நான் சொல்லல. ஒருவேளை உங்க புள்ள அரவிந்த் மாதிரி வந்துட்டா பொண்ணுங்க வாழ்க்கை என்ன ஆகிறதாத்த? இப்ப என்னமா சொல்ல வர? அப்ப நீ வீட்டுக்கு வரலையா? அத்த, உங்க புள்ள என்கிட்ட டைவர்ஸ் கேட்டாரு, நிறைய டைம் கேட்டாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த குடும்ப மனத்தை நான் ஒரு பொண்ணு இல்ல அத்த, நான் ஒரு மருமகல்ல, நான் தானே காப்பாற்றணும், அதனால டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு. அப்புறம் அந்த ரோஜா கூட சேர்ந்து உங்க பிள்ளை ஒவ்வொரு இடமா சுத்தினாரு. அப்பவும் நான் உங்க வீட்டு மருமகல்ல, நான் தானே உங்க குடும்பத்தை காப்பாற்றணும், அதனால வெளியே சொல்லாம இருந்தேன். அப்புறம் என்னை அடிக்க கூட செஞ்சாரு. நிறைய நாள் பெட்ஷீட் கூட இல்லாம ஏசியை நல்ல கூலிங்ல வச்சுட்டு என்னை தரையில படுக்க வச்சாரு. அப்பவும் நான் யார்கிட்டயும் சொல்லலத்த, ஏன்னா நான் தானே உங்க வீட்டு மருமக. நான் வெளியே போயிட்டா இல்ல டைவர்ஸ் கொடுத்துட்டா உங்க குடும்ப மனமோ எங்க குடும்ப மனமோ வெளியே போயிடும்ல அத்த. தேவி, என்னம்மா சொல்ற? அத்த, நான் சொன்னதெல்லாம் பாதிதான், மீதியையும் கேளுங்க. உங்க புள்ள அதோட நிக்கல அத்த. எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ரூம்ல வச்சு கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அதுல ஒரு பவுல் நிறைய உப்பை கலந்து கொடுப்பாரு. நான் சாப்பிட்டே ஆகணும். கடைசியில குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாரு. என்ன அவர் பண்ணாத கொடுமை இல்லை, எல்லா கொடுமையும் பண்ணாரு. எதுக்கு தெரியுமா? நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னு. ஒரு நாள் முழுக்க என் உடம்புல ஒரு சொட்டு துணி,
அதாவது ஒரு பிட்டு துணி கூட இல்லாம என்னை பாத்ரூம்ல உட்கார வச்சிருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி முழுக்க நான் வெளியே வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல அத்தை. ஏன்னா நான் உங்க வீட்டு மருமக. நான் வெளியே சொன்னேன்னா நம்ம குடும்பமானோ வெளியே போயிடும்ல அத்தை. இதுக்கப்புறமும் ஒன்று பண்ணாரு அத்தை. என்ன பண்ணாரு தெரியுமா? இதுக்கப்புறமும் நீ டைவர்ஸ் கொடுக்கலன்னா என் கூட ஆயிரக்கணக்கான பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதில் எவங்கிட்டையாவது உன் ஃபோட்டோவை கொடுப்பேன், மார்பிங் பண்ணி கண்ட மாதிரி இருக்கிற மாதிரி வீடியோ ரெடி பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஊருக்குள்ளே போயிட்டு எனக்கும் அந்த தேவி பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கு, நாங்கள் 2 பேரும் அஃபேரில் இருக்கேன்னு எவங்கிட்டையாவது சொல்ல விடுவேன்னு சொன்னாரு. தேவி, என்னை மன்னிச்சிடுறீ கண்ணு. தங்கம், தங்கப்பிள்ளை, நீ எவ்வளோ அருமையான பொண்ணுமா. உன் அருமை தெரியாம நாய் வெறி பிடிச்சு அலையுதாமா. நாய்க்கு வெறிய தீக்கணும். நான் வீட்டில் போய் தீக்க அந்த நாயை. இப்ப சொல்லுங்க அத்தை, நான் உங்க புள்ள கூட வாழணுமா? வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க புள்ள திருந்துவாருன்னு நினைக்கிறீங்களா? திருந்தி வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இல்லை. என்னை தப்பா நினைக்காதீங்க அத்தை. இதுக்கப்புறம் நான் செத்தா கூட என் பொணம் கூட அந்த வீட்டுக்கு வராது. உங்க பிள்ளை மனசுல என்ன ஒரு மனுஷியா கூட நினைக்கல அத்தை. பொண்டாட்டியாவா ஒரு உயிருள்ள ஜீவனா கூட நினைக்கல. உங்க வீட்டுல வளர்க்குறீங்களே நாய், அது மேல அவர் காட்டுற பாசம் கூட என் மேல இல்ல அத்தை. அந்த ரோஜாவை மறக்கவோ உங்க புள்ள தயாரா இல்ல. என்னை விட்டுருங்க அத்தை. தேவி, என்னம்மா சொல்ற? உனக்கு கல்யாணம் நடந்து 3 வருஷம் தாம்மா வாழ்ந்திருக்க. அப்போ உன்னோட வாழ்க்கை? என்னோட வாழ்க்கை என் தம்பி கையில வெறிய இருக்கத்த. நீங்க பார்த்துருப்பீங்களே. என்னோட வாழ்க்கை என் பொண்ணு தான். என் பொண்ணுக்காக இந்த வாழ்க்கைய கண்டிப்பா நான் வாழ்வேன். எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. உங்க மேலேயோ மாமா மேலேயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னோட இன்னொரு அம்மா அப்பா நீங்க. ஆனா உங்களுக்காக அந்த கொடுமையை என்னால அனுபவிக்க முடியாது அத்தை. நீங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரமாட்டேன்னு நான் சொல்ற மாதிரி நடந்துக்காதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை. நீங்க புறப்படுங்க. சரிம்மா, நீ உங்க அப்பா வீட்லயாவது நிம்மதியா இரு. அந்த நாய்க்கு உன்னோட அருமை தெரியல. அந்த நாய்க்கு உங்களோட வாழை கொடுத்து வைக்கலம்மா. சரிம்மா. உங்க வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லைங்க அத்தை. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் சொல்லணும். சரி, நீ நேரம் பார்த்து பொறுமையா சொல்லு. உனக்கு புருஷன்தான் இல்லைன்னு சொல்லிட்ட. இந்த அத்தை மாமா உனக்காக எப்பவும் இருப்போம். எங்களை அனாதையாக்கிடாதம்மா. கண்டிப்பா வந்து எங்களை பார்க்கவா. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம்லம்மா? ப்ளீஸ் அத்தை, இப்படி பேசாதீங்க. இப்போதானே சொன்னேன் நீங்கள் எனக்கு இன்னொரு அப்பா அம்மான்னு. என்னோட அப்பா அம்மா எப்படி மாற மாட்டாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கு இருக்கிற உறவு என்னைக்கும் மாறாத அத்தை. நான் என்னைக்குமே உங்களுக்கு பொண்ணா இருப்பேன். என் பேத்தி உங்க பேத்தியா இருப்பா. நான் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரமாட்டேன். ஆனா நீங்க வந்து உங்க பேத்திய பார்க்கலாம். அதை நான் தடுக்க மாட்டேன். சரிம்மா, இவ்வளவு நாள் மகேனுங்கிற ஒரு காட்டேரியோட ஒரு நாயோட வாழ்ந்திருக்கேன். இதுக்கப்புறம் என் மகன் செத்து போயிட்டான். எனக்கு ஒரே ஒரு மகா, ஒரே ஒரு பேத்தி தாம்மா. இதுக்கப்புறம் நீ தான் எங்க உறவு. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களை பார்த்துட்டு போறேன். என்ன சம்பந்தி, மாமியார் மருமகளும் பேசி முடிச்சாச்சுன்னா சாப்பிட வாங்க. அண்ணே வரோண்ணே, வாரம். பேசிக்கிட்டே இருந்தோமா, நேரம் போடுறது தெரியல. உங்களை பார்த்தா எனக்கு அப்படியே என் பொண்டாட்டியையும் எங்க அம்மையையும் பார்த்த மாதிரி இருக்கு. எங்க அம்மையும் என் பொண்டாட்டியும் பேச ஆரம்பிச்சவொடனே இப்படிதான். ஊர்ல உள்ள எல்லா வளமையும் எங்க ஆத்தா பேசும். என் பொண்டாட்டியும் பொறுமையா ஊன்னு கேட்டுக்கிட்டு கிடப்பா. எங்க அம்மா கொஞ்சம் ஞாபக மறதி கேஸ், சொன்னதையே மறுபடியும் சொல்லும். என் பொண்டாட்டியும் எங்க அம்மா என்னவோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி சரிங்கத்தன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அண்ணே, நீங்க லவ் மேரேஜ்னாங்க, அப்புறம் எப்படி உங்க அம்மா உங்களை ஏத்துக்கிட்டாங்க? அதை ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? எங்க அம்மா எங்களை ஏத்துக்கல. எங்க அண்ணன் கூட தான் இருந்தாங்க. எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு தான் அவளை உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மாவுக்கு வயசாயிட்டா எங்க அண்ணனும் எங்க அண்ணன் பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப என் பொண்டாட்டி ஒரு நாள் கடைக்கு போனவா அவங்க அத்தைகிட்ட நானும் உங்களுக்கு மருமவ தானே, இப்பமாவது எங்க கூட இருங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எங்க அம்மாவுக்கு காது கேட்காது, சரியான ஞாபக மருதி. என் பொண்டாட்டி தான் தங்கமா பாத்துக்கிட்டா. அவ சூதுவாது இல்லாம எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா 2 பிள்ளைகளோட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். கடவுள் புண்ணியத்துல என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சது வரம் தான் சொல்லணும்.
நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குண்ணே. நீங்க மைனிய பத்தி சொன்ன மாதிரி தான் உங்க மகளும் தங்கமான பிள்ளை. இவ மருமகளை கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி தேவி, சாப்பிடு. சாப்பிட்டு நீயும் கிளம்ப போறல்ல? இல்லைங்கப்பா, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் போறேனே. எதுக்கு? அப்பா நல்லா தான் இருக்கேன். உங்க அம்மா இருக்கா, உங்க அம்மா என்ன நல்லா பாத்துக்கிடுவா. நீ சம்மந்தி கூட போ. அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, வயசாயிட்டு. நீ இல்லாம எப்படி வேலை பார்ப்பாங்க சொல்லு. இல்லைண்ணே, இருக்கட்டும், நான் தனியாக சமாளிச்சுக்கிடுவேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இப்படியே நான் கூட்டு போனா அங்கே வந்து உங்களே தான் நினச்சிக்கிட்டு இருப்பா. உங்கள் உடம்பு சரியாகிற வரைக்கும் அவள் இங்கே இருக்கட்டும். அப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போகிறேன். ரொம்ப நன்றி சம்மந்தி. இப்படியே தேவி கொஞ்ச நாள் தன்னோட வீட்டில் இருந்தா. என்னதான் தேவியோட அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரியாம தேவி பொத்தி பொத்தி பாதுகாத்தாலும் தேவியோட தம்பிக்கு அவ மனசுல ஏதோ இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான், அக்கா சரியில்லை, என்னன்னு பாருங்கன்னு. அப்பா, எனக்கு என்னவோ அக்காவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. ஆமா, இவன் மாஞ்ச மனுஷன், அவளுக்கு பிரச்சனைன்னு உனக்கு தெரியுது. நீ முதல்ல வளருடா. இல்லம்மா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை. என்னடா சொல்ற? ஆமாப்பா, அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை. அவ முந்தி மாதிரிலாம் இல்ல. எதை வச்சு சொல்ற? மா, அவ நல்லா இருந்தானா என் கூட வம்பிழுத்துட்டே இருப்பாமா. ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இப்பெல்லாம் நானா போய் பேசினாலும் அவ சரியா பேச மாட்டேங்கிறா. ஏதாவது ஆமா, இல்ல, சரி, வேண்டாம், இப்படி ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்றா. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ஏய், அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்க மாமியார் கூட 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போனாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா எப்படி மாமியார் இங்க வருவாங்க? இல்லங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா முந்திலாம் வீட்டுக்கு வந்தா அம்மா அதை பண்ணி தரியா, இதை பண்ணி தரியான்னு ஏதாவது பண்ண சொல்லி கேட்பா. இந்த தடவை நானே பண்ணி கொண்டு போனா கூட எனக்கு எதுவும் வேண்டாங்கிறா. சில சமயம் சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறா. அம்மா, மாமியார் தானே வந்தாங்க, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்ல? என்னங்க சொல்றான்? எனக்கு தலை வலிக்குது. அப்பா, நீங்க கவனிச்சிங்களா? கொஞ்ச நாளா மாமா இந்த பக்கம் வர்றதே இல்ல. யாரு சொல்ற? மாப்பிள்ளையா? ஆமாப்பா, அவர் தான் சொல்றேன். ஏதாவது வேலையா கூட இருந்திருக்கலாம். இல்லையே ராமலட்சுமி, இவன் சொல்றது சரியாதான் இருக்கு. முந்தி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை அடிக்கடி வருவாரு. இப்ப இவன் சொல்ற மாதிரி இங்க வர்றதே இல்ல. நம்ம பொண்ணும் மாப்பிள்ளை கிட்ட போன் பேசி நம்ம யாரும் பார்க்கலையேம்மா. என்னவா இருக்குங்க? பயமா இருக்க. அப்பா, நான் போய் அக்காட்ட கேட்கட்டுமா என்ன பிரச்சனைன்னு? நீ பேசாம இருடா. இவன் வேற எதுக்கு எடுத்தாலும் நான்ட்டு. என்னங்க, நீங்க பிள்ளைய கூப்பிட்டு பொறுமையா என்ன ஏதுன்னு கேளுங்க. கல்யாணம் நடந்துட்டு கொஞ்சம் நாசுக்கா கேளுங்க. ஆமா தேவி, உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? அப்பா, என்னப்பா கேக்குறீங்க? எனக்கு என்னப்பா பிரச்சனை? அம்மா தேவி, என்னவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுமா. அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். சொல்லுடா. என் வாழ்க்கையே போச்சுப்பா. என்னம்மா சொல்ற? ஐயோ, என்னடி சொல்ற? எனக்கு பயமா இருக்குடி. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அப்பா, அவருக்கு என்ன பிடிக்கலையாம்ப்பா. நான் அவருக்கு மேட்ச் இல்லையாம்ப்பா. அவரு ரோஜான்னு ஒரு பொண்ணை விரும்புறாராம்ப்பா. அந்த பொண்ணு கூட பழகிறதுக்கு பேசுறதுக்கு என்கிட்டயே பெர்மிஷன் கேட்குறாருப்பா. அது மட்டும் இல்லாம என் முன்னாடியே வீடியோ காலில் பேசுறாரு. இஷ்டத்துக்கு போறாரு, வராரு. அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றது லவ் கிடையாது, அதுக்கு பேரு அஃபேர். என்ன கருமமோ. அப்பா, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன்ப்பா. என்னால முடியலப்பா. ஏமா, உன் மாமனார் மாமியார் எதுவும் சத்தம் போடலையாமா? சத்தம் போட்டாங்கம்மா. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அரவிந்த தானும்மா. அவருக்கு என்ன பிடிக்கலங்கிறப்ப அவங்க வீட்டுல இருந்து நான் என்னம்மா பண்ண போறேன்? என் குழந்தையோட என் குழந்தை தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேம்மா. தேவி தான் கணவர் அரவிந்த் பண்ண லீலைகள்லையும் கொடுமைகள்லையும் 110% கூட சொல்லல. அதையே அவ குடும்பத்தால தாங்கிக்க முடியல. அம்மா, அப்பா, தம்பின்னு ஒவ்வொருத்தரும் உடைஞ்சு போயிட்டாங்க. நீ கவலைப்படாதடி. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் அப்பாவும் போய் அரவிந்த் கிட்ட பேசுறோம். மாப்பிள்ளை கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுக்கிடுவாரு. அப்பா, அந்த ஆளுகிட்ட நீங்களும் அம்மா போய் பேச வேணாம்ப்பா. அவன் நம்ம அக்காவுக்கு எந்த விதத்திலயும் தகுதி இல்லாதவன்பா. இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான். அவன் கூடயே போய் மறுபடியும் அக்காவை வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க?
நீ சும்மா இருடா. உனக்கு வாழ்க்கையை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஒரு ஆம்பளை பொண்டாட்டி விரட்டிட்டு தான் மட்டும் வாழ முடியும். ஆனா ஒரு பொண்ணு தான் புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்து வாழ முடியாதுடா. அவளை நாக்கு மேல பல்ல போட்டு பல மாதிரி பேசுவாங்க. நம்ம கடைசி முயற்சியா இதை செஞ்சு பார்க்கலாம். அவர் காலில் விழுந்தாவது நம்ம பொண்ணை ஏத்துக்க சொல்லலாம். இதோ பாரு ராமலட்சுமி, யாரும் யார் காலில் விழணும்னு அவசியம் இல்ல. அவர் காலில் விழுந்துதான் நம்ம பொண்ணு வாழணும்னா அது எத்தனை நாளைக்கு சொல்லு? ஒருவேளை அவர் தெரியாம, அவருக்கு புரியாம இந்த தப்பு நடந்திருந்தது, ஏதோ வயசு கோளாறுன்னு கொஞ்சம் சலனப்பட்டு சபலப்பட்டு இப்படி தப்பான வழியில போயிட்டாருன்னா கண்டிப்பா திருந்தி வந்துருவாரு. ஒரே ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுக்கலாம். அதுக்காக குடும்பமா போய் அவர் காலில் விழணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுவுமே நம்ம பொண்ணுக்காக தான். நாளைக்கு ஒரு வார்த்தை, அப்பா நான் தான் கோச்சுக்கிட்டு வந்தேன், நான் தான் சின்ன பொண்ணு, நீங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு என்னை பார்த்து கேட்டக்கூடாது. நான் பேசுறேன், நீ வர வேண்டாம். அப்பா நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. இதோ பாருடா, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கு. என்ன அதிகமா பேச வைக்காத, நீ கிளம்பு. நான் போனதுக்கு அப்புறம் உங்க அக்காவை நீ பாத்துக்கிட்டா போதும். இப்ப நான் உயிரோட தானே இருக்கேன். என் மகளை பாத்துக்கிற தெம்பு என் உடம்புல இன்னும் இருக்கு. போய் படிக்கிற வழிய பாரு. ச்சே, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல. என்னவோ பண்ணுங்க. ஹலோ, நான் தேவி அப்பா பேசுறேன். சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சம்மந்தி. சம்மந்தி, தேவி இங்க என்னென்னவோ சொல்றா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ளை நம்பருக்கு அடிச்சேன், ஆனா நீங்க எடுக்கீங்க. என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்லைண்ணே, நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா என் பிள்ளைதான் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம சுத்திக்கிட்டு அலையறான். இப்ப என்ன சம்பந்தியமா பண்றது? அண்ணே, ஒரு தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். நீங்களும் நானும் ஒரு வயசை கடந்து தான் வந்திருக்கோம். சில ஆம்பளைங்க மனசை கட்டுப்பாடா வச்சிருப்பாங்க. சில பேருக்கு அப்பப்போ ஒரு சபலம் வர்றது சகஜம்தான். இவனும் அந்த மாதிரி தான். அவன் நல்லவன் தான். இப்ப சேர்க்க சரியில்லை. இந்த வீடியோ படம் கிட்ட அலையிறானா, அதனால ஒரு கனவுலகத்திலே சுத்திக்கிட்டு அலையிறான். அவனுக்கு பேசி நாங்க புரிய வைக்கிறோன்னு நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் தேவி தான் எங்க மருமக. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. மாத்திரை சாப்பிடுங்க, தேவியை நல்லா பார்த்துக்கோங்க, எங்க பேத்தியையும் பார்த்துக்கோங்க. என் பிள்ளைகிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சுட்டு என் மருமகளை கூப்பிட நாங்களே வாரோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா, உங்களை நம்பிதான் இருக்கேன். நீங்க தான் ஏதாவது பண்ணி சரி பண்ணணும். கவலைப்படாதீங்கண்ணே, நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. நம்ம பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க. என் மருமகளையும் பேத்தியையும் பத்திரமா பார்த்துக்கங்க. நான் சீக்கிரமாவே கூப்பிட வந்துடுவேன். எனக்கு புரியுது சம்பந்தியம்மா, ஆனா என் மகதான் எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கா. அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது சம்பந்தி, அவ மனசு பூ மாதிரி, அதிர்ந்து கூட பேச மாட்டா. அவளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டான். பாவி பாவி. நீங்க அவளை பார்த்துக்கங்க அண்ணே. அவளுக்கு சமாதானம் சொல்லுங்க, அவ மனசை தேத்துங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க கொடுத்த நம்பிக்கையில தான் நான் போனை வைக்கிறேன். இங்க நான் தேவியையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரிங்க அண்ணே. இந்த பக்கம் என்னதான் அருணாச்சலம் தன்னோட சம்பந்தி கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த பக்கம் தேவியோட தம்பிக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் அக்காவை நாங்கெல்லாம் எப்படி வளர்த்தோம், படுபாவி என்னெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படின்னு நினைச்சான். தேவி மட்டும் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா போய் கொலையே பண்ணியிருப்பான் போல. என் அம்மாக்கும் அப்பாக்கும் புத்தியே இல்ல. புத்தி இருந்தா அந்த மாதிரி கேடு கட்டவன் கூட மறுபடியும் எங்க அக்காவை அனுப்பணும்னு நினைப்பாங்களா? ச்சே, இந்த ஜெனரேஷன் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? அப்பா திடீர்னு வந்து மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா என்ன சொல்றது? ஒருத்தைய கூட்டிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு திடீரியே, அதைத்தான் உங்க அப்பா கேட்கறாரு. டேய், சம்மந்தி இப்பதான் போன் பண்ணி பேசியிருக்காரு. ரொம்ப மனசு கஷ்டப்படுறாருடா. எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? ஒத்த பொட்ட பிள்ளைன்னு எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாரு. பொம்பளை பிள்ளை பாவத்தை சேர்த்துக்காதடா, வாழ்க்கையில விளங்காம போயிடுவேன். அப்பா, நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. பாவம் புண்ணியன்னு. எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு ரோஜாவை தான் பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கட்டிக்க போறேன். இங்க பாரு அரவிந்து, தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு போற. நானும் சரி, தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் அடிக்க கூடாதுன்னு பார்த்தனா நீ ரொம்ப அளவுக்கு மேலதான் போற.
பையன் தோளுக்கு மேல விழுந்துட்டான், அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு முடிவெடுக்க தெரியாதான்னு உங்க 2 பேருக்கும் யோசிக்கணும்னு தோணவே இல்லையேம்மா. நான் யாரு கூட இருக்கணும், யாரை கட்டிக்கணும், யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் முடிவெடுத்துக்கிறேன். வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த பாருடா அரவிந்த், தேவி கூட சேர்ந்து வாழ்றதா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வா. இல்ல எவ்வளவு ஓடுகாலி கூட ஓடி போறேன்னா அப்படியே போயிரு, திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வராத. ஆமாடா அரவிந்து, அப்பா சொல்றது கரெக்டு தான். ஒழுங்கு மரியாதையா அப்பா இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்கப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு போய் கூட்டிட்டு வா. இல்ல வரமாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் அலைவேனா, இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஆமாம்மா, இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தானே என்ன உங்களால கட்டுப்படுத்த முடியும். நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், நீங்களும் நிம்மதியா இருங்க, நானும் என் இஷ்டத்துக்கு இருப்பேன். ஆளை விடுங்க. என்னங்க இவன் இப்படி பண்றான்? சம்பந்திக்கு என்னங்க பதில் சொல்றது? இது பாருடி, இன்னையோட இவனை தலைமுழுகிடு, அதான் நமக்கு நல்லது. இப்படி ஒரு புள்ள பொறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ. நடந்த எல்லாத்தையும் தேவியோட மாமியார் தேவியோட வீட்டுல போய் சொல்றாங்க. அதை கேட்ட தேவியோட அப்பாவுக்கு உடம்பு இன்னமும் முடியாம போயிடுது. எப்பவுமே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, காலம் யாருக்காகவும் நிக்காதுன்னு. ஒருத்தங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவோம், ஆனா அவங்க லைஃப்ல இல்லைன்னா நம்ம லைஃப் போயிட்டு தான் இருக்கும். எடுத்துக்காட்டா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் குழந்தையே போயிடுச்சு நானும் போயிடுவேன்னு. அதே மாதிரி அம்மாங்கள இருந்த குழந்தைகளும் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் காலம் தன்னோட வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். காலம் கடந்துக்கிட்டே இருந்தது. இந்த சமயத்துல தேவிக்கு அவங்க அம்மா அப்பாவும் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. தேவிக்கு மியூசிக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால புதுசா ஒரு மியூசிக் ஸ்கூலை ஆரம்பிச்சா. அவர் அப்பா, அதாவது தேவியோட அப்பா அருணாச்சலம் இந்தியன் நேவில ஒர்க் பண்ணதுனால நிறைய இடத்துல நிறைய லாங்குவேஜை தேவி கத்து வச்சுட்டு இருந்தா. அவங்க சென்னையில ஒரு முக்கியமான சென்டரான இடத்துல இருந்ததுனால சின்னதா ஒரு ஸ்கூலை வாடகைக்கு எடுத்தா. நிறைய மியூசிக்லயே நார்த் இந்தியனும் சரி சவுத் இந்தியனும் சரி அவ போன எல்லா இடத்துலையும் கத்து வச்சிருந்தா. இதன் மூலமா ரொம்பவே பிரபலமான ஒரு மியூசிக் டீச்சரா தேவி மாறி போனா. மாசம் லட்சங்கள்ல வருமானம் வந்தது. தேவி தன்னோட குழந்தைய தன்னோட சொந்த வருமானத்தின் மூலமா வளர்த்துக்கிட்டு வந்தா. அந்த பக்கம் என்ன ரோஜா, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஃபங்க்ஷன் 10 மணிக்கு தானே, பின்ன 10 மணிக்கு தானே வரணும். என்ன பேசுற நீ? நீயும் நானும் நடிச்ச சேர்ந்த சீரீஸ் 500வது எபிசோட், 500வது எபிசோட், இதை நம்ம கொண்டாட வேண்டாமா? இது பாரு அரவிந்த், நான் இன்னும் நிறைய சீரீஸ்ல கமிட் ஆயிருக்கேன். இதுலயே என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 10 மணிக்குனா 10 மணிக்கு தான் வர முடியும். ஆக்சுவலா நான் இன்னும் ½ அன் அவர் லேட்டா தான் வந்திருப்பேன். சரி, கொஞ்சம் கரெக்ட் டைம் போலாமே அப்படின்ட்டு தான் சீக்கிரம் வந்தேன். என்ன சொல்ற? இன்னும் சீரீஸ்ல கமிட் ஆயிருக்கியா? என்கிட்ட கேட்கவே இல்ல. சாரி, நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்? என்ன ரோஜா இப்படி பேசுற? நீ தானே சொல்லியிருக்க நீயும் நானும் சேர்ந்துதான் சீரியஸ் ஆக்ட் பண்ணணும், வேற யார் கூட நடிக்கவும் கூடாது. நடிக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்தா ஒருவேளை நான் நடிச்சா நீ சம்மதம் கொடுக்கணும், நீ நடிச்சா நான் சம்மதம் கொடுக்கணும்னு இப்ப என்கிட்ட நீ இன்ஃபார்ம் கூட பண்ணல. இதை பாரு அரவிந்த், உன்கிட்ட சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. உன்னோட மார்க்கெட் ரொம்பவே இறங்கி போயிடுச்சு. உனக்கு மார்க்கெட் இல்லைங்கிறதுனால நான் நடிக்காம இருக்க முடியுமா சொல்லு? இது தப்பு இல்ல. ஒருவேளை எனக்கு மார்க்கெட் போய் நீ நடிச்சிட்டு இருந்தனா நான் உன்னை தடுக்க மாட்டேன். இன்னும் நடின்னு உன்னை இன்னும் என்கரேஜ் தான் பண்ணியிருப்பேன். ஏய் ரோஜா, என்ன இப்படி பேசுற? நீ நடிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஜஸ்ட் நான் கேட்டேன்ப்பா, அவ்வளவுதான். நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைச்சிடாத. நீ முன்னேறதுல சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். என்னோட ஏஞ்சல் முன்னேறனா இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு? சரி, அப்புறம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என்ன பிளான்? என்ன பிளானும் இல்ல. அப்ப நம்ம பீச் போலாமா? ரொம்ப நாள் ஆயிட்டு. நீயும் நானும் கை கோர்த்துட்டு நீயும் நானும் அன்பே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோ, ரொமான்டிக்கா இருக்கும். சாரி அரவிந்த், மூடே இல்ல. என்ன ரோஜா, நான் நல்ல மூட்ல வந்தேன், இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே. இப்பெல்லாம் நம்ம வெளியே போறதே இல்லை தெரியுமா? முந்திலாம் டெய்லி வெளியே போயிட்டு இருந்தோம். ஆமா, முந்திலாம் நீ அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போவ. இப்பெல்லாம் எங்க? சர்ப்ரைஸ் கிஃப்டே இல்ல, மூவி இல்ல, எதுவுமே இல்ல. சரி, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன லாஸ்டா 2-3 ஃபங்க்ஷனுக்கு இதே ட்ரெஸ்ஸை போட்டு வேற காஸ்டியூம் இல்லையா? வேற ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுப்பா, அப்புறம் மீடியால போட்டு வறுத்தெடுக்க போறாங்க.
உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன ரோஜா, கைவசம் எந்த சீரீஸும் இல்ல. நம்ம நடிச்ச எபிசோடு இன்னையோட முடியுது. ஸோ இதுக்கு முந்தையே அட்வான்ஸ் அது இதுன்னு பணத்தை வாங்கிட்டேன். என்ன அட்வான்ஸாவே பணத்தெல்லாம் வாங்கிட்டியா? ஆமா ரோஜா. அப்புறம் வாடகை பாக்கி இருக்கு, பால்காரு, பலசரக்குக்காரு, நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. சாரி சாரி சாரி, கடன் வாங்கி வச்சிருக்கேன், கடனை அடைக்க வேண்டியிருக்கு. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நாளைக்கு ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு ஓ ரூம்க்கே வந்துடலான்னு இருக்கேன். இன்னும் வருதுல ஏதாவது ஒரு முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம 2 பேரும் ஈக்குவலா சேர்ந்து பாத்துக்கலாம். என்னால இதுக்கப்புறம் உன்னை விட்டு தனியா இருக்க முடியாதுப்பா. ஏய், என்ன காமெடி பண்றியா? உனக்கு எனக்கு கல்யாணமா? நான் எப்ப சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? என்ன ரோஜா இப்படி பேசுற? இதோ பாரு அரவிந்த், இப்படி ஒருத்தங்க பழகுறதெல்லாம் நம்ம சினிமா துறையில ரொம்பவே சாதாரணம். இதுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இப்பதான் என் மார்க்கெட் மேல ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல கல்யாணம் பண்ண அவ்வளவுதான், என் லைஃபே முடிஞ்சிடும். ஓ, ஃபியூச்சருக்காக கவலைப்படுறியா? சரி, அப்ப யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? உன்னோட ஒரே தொல்லையா போச்சு அரவிந்த். எப்ப பாரு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு. உனக்கு வேலை இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ணா உன் பொண்டாட்டி இருப்பா, போய் அவளை கல்யாணம் பண்ணு. என்கிட்ட வந்து எதுக்கு உசுர் எடுக்கிற? ரோஜா போதும், விளையாடாத. விளையாட்டுக்கும் அளவு இருக்கு. என்ன அரவிந்த், நான் எங்க உன்கிட்ட விளையாடுறேன்? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா உன் கூட விளையாடுறதுக்கு? ரோஜா, உனக்காக தான் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணேன். என் வீட்டை விட்டு வெளியே வந்து அப்பா அம்மா பொண்டாட்டி மக யாரும் வேணான்னு உனக்காக தான் வெளியே வந்தேன். உன் பொண்டாட்டிய நான் டைவர்ஸ் பண்ண சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லாம நீ ஃபர்ஸ்ட் உன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுதான் நீ பண்ண பெரிய தப்பு. உனக்குன்னு சொத்து பத்து வரும், நல்லா நடிக்கலாம். அப்புறம் உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணா கூட போனா போதுன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா செட்டில் ஆயிடலாம் நினைச்சேன். நீ என்னடானா முட்டாள்தனமா பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணி அம்மா பாட்டேந்து சொத்து பத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு வெளியே வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழ்ந்து என்னையும் கடனாளியாக சொல்றியா? ரோஜா, நான் உன்னை காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்றேன்டி. நான் உன்னை ஒரு நாளும் லவ் பண்ணதில்லப்பா. என்னோட ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கு ஏன் நீ மாதிரி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம சீரீஸ் நடிக்கும்போது கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்தா, அதுவும் நேச்சுரலா இருந்தா நல்லா இருக்குமே டைரக்டர் சொன்னாரு. நானும் கொஞ்சம் ரொமான்ஸா நடிக்க ஆரம்பிச்சேன். நீ உண்மையாவே ரொமான்டிக் ஆயிட்ட. அப்பப்ப வைரத்துல தங்கத்துலன்னு கொண்டு வந்து கழுத்துல இருந்து கால் வரைக்கும் மாட்டுனேன். எதுக்கு? வீட்டுக்குள்ள லக்ஷ்மி வரா வேணான்னு யாராவது தட்டி விடுவாங்களா, வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்பப்ப இந்த வயசுக்கு தேவைப்பட்டதும் உங்ககிட்ட இருந்து கிடைச்சது, என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்னும் எப்ப கல்யாணம் பண்ண போறனோ. அதுக்கப்புறம் உன்னை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஒருவேளை நீ உங்க அம்மா அப்பா சொத்தோட வந்திருந்தனா உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேனோ என்னவோ. இங்க பாரு, நீ என்ன லவ் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். நீ எனக்கு பண்ணது துரோகம். ஓ, நான் உனக்கு பண்ணது துரோகம்னா தாலி கட்டி 3 வருஷம் ஒன்னா வாழ்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட போய் உன் நடத்த சரியில்லைன்னு சொல்லிடுவேன்னு அவளை டார்ச்சர் பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தியே, நீ யாரு? உத்தமனா? என்ன ரோஜா, போலாமா? வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது? ஒரு நிமிஷம், அரவிந்த் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, இது என்ன ட்ரெஸ்? இது இன்னைக்கான காஸ்டியூம்பா. இதையும் உங்க சொந்த செலவுலே வாங்கிட்டீங்களா? ஆமாப்பா, டைரக்டர் தேடி பார்த்தாராம், கிடைக்கவே இல்லைன்னாரு. அதான் எனக்கு கிடைச்சது. என்னோட ஓன் டிசைனர் வச்சு நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இருக்கிற பணத்துக்கெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லை. சரி வா போலாம். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் டியர். மிஸ்டர் அரவிந்த், இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. எங்களோட நியூ சீரீஸ் ஆரம்பிச்ச உடனே எங்க கல்யாணத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லாருக்கும் சொல்லிடுவோம். நீங்க கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து எங்க 2 பேரையும் வாழ்த்தணும். கூடவே உங்க மனைவி குழந்தையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா வாங்க அரவிந்த். போ போ அரவிந்த், போய் உன்னோட இன்னசென்ட்டான தேவி கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அந்த மாதிரி பொண்ணுங்க புருஷன் எவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்தாலும் என்னங்க வந்துட்டீங்களாங்க அப்படின்னு அழுது ஒப்பாரி வைப்பாங்க. என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். ஆமாண்டி, நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் என் பொண்டாட்டி பத்தினிடி. அவ அப்பாவி. அவளை கொடுமைப்படுத்தின, அவளுக்கு துரோகம் பண்ண எனக்கு இது மட்டும் இல்ல, இன்னமும் வேணும். எவ்வளவு பட்டாலும் எனக்கு பத்தாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கொடுமையும் நான் அனுபவிக்கணும், எல்லா வலியையும் அனுபவிக்கணும். என்ன மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களுக்கு நான் அனுபவிக்கிற வலியும் வேதனையும் தான் ஒரு பாடமா இருக்கணும்.
மேடம், தேவி மேடம், நீங்களா? எனக்கு உங்க பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம், அடுத்தடுத்து ஒரே வெற்றி தான். உங்க வெற்றிக்கு யார் மேடம் காரணம்? என் வெற்றிக்கு என் கணவர் தான் காரணம். தேவி, நீ இன்னும் என்ன மறக்கலையா தேவி? தேவி, இந்த அடிமைக்கு இன்னும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கடவுளே, நீ என்ன மன்னிச்சிட்டியாப்பா? உங்க கணவரா? உங்க கணவர் இங்க வந்திருக்காங்களா மேடம்? இல்ல மேடம், அவர் இறந்து 3 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் நடந்த 3 வருஷத்துலயே என் கணவர் இறந்துட்டாரு. என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் அவரோட முகம் வரும். அவரோட முகத்தை யோசிச்ச உடனே இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம வாழ்க்கையில போக வேண்டிய தூரங்கிற ஒரு நினைப்பு வரும். யாரா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, போட்டு மிதிச்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணுங்கிற வெறி வரும். என் பொண்ணோட முகம் வரும். அவளுக்காக உழைக்கணுங்கிற எண்ணம் வரும். என் கண்ணு தூக்கத்தை மறந்துடும். சாரி மேடம். இட்ஸ் ஓகே. நான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து எவ்வளவோ வருஷமாச்சு. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் மேடம். கண்டிப்பா நீங்க மத்த கெஸ்ட போய் பாருங்க. வெண்மதி, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? மதி, நீ போய் விளையாடு. அம்மா வரேன். போ, அங்க தாத்தா இருக்காரு பாரு. போ. ஓகே மம்மி, சீக்கிரம் வந்துருங்க. தேவி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். என்ன மன்னிச்சிடு தேவி. நான் மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லாதவன் உன் முன்னாடி நிக்க கூட எனக்கு கூச்சமா இருக்கு. ரோஜா தான் வேணும்னு நான் உன்னையும் நம்ம பொண்ணையும் விட்டுட்டு போனேன். ஆனா அவ என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. என்கிட்ட இந்த பணம், காசு, புகழ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. என்ன தேவி, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க. எனக்கு தெரியும் உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும். என்னை அடிக்க நான் கூட அடிச்சுக்க. உன் காலில் வேணா நான் விழறேன் தேவி. என்ன மன்னிச்சிடு. என்ன நீ ஏத்துப்பியா? நம்ம பொண்ணுக்கு நல்ல அப்பாவா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன். தயவு செஞ்சு நான் பண்ண எல்லாத்தையும் மறந்துடு. இந்த துரோகிக்கு மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடு. எனக்கு பிச்சை போடு. இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். உன்னை விட்டு சாகர வரைக்கும் விலக மாட்டேன். உன் அருமை எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ கூட இருக்கும்போது உன் அருமை எனக்கு புரியவே இல்லை. நீ போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு என் அருமை. மன்னிச்சுக்கோ, எனக்கு உன் அருமை புரிஞ்சுது. இதோ பாருங்க, உங்க மேல கோவப்பட நான் யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. தேவி, போதும். எனக்கு தண்டனை கொடுத்துடாத. நீயும் என்னை வெறுத்துடாத. இதோ பாருங்க, ஒரு மனைவியா என்ன பிடிக்கலன்னா கூட நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா உங்க ரத்தம், உங்க புள்ள வெண்மதிய பார்க்கணும்னு கூட உங்களுக்கு ஒரு நாள் கூட தோணல. நீங்க ஒன்றும் மனசு வருந்தி, உங்க குற்ற உணர்ச்சியில வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. உங்களை ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா. நீங்க எங்களுக்கு பண்ண துரோகத்தை அவ திருப்பி உங்களுக்கு பண்ண உடனே அந்த துரோகத்தோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியுது போல. போக போக்கட எல்லாமே என்கிட்ட வராதீங்க. உங்களுக்கு மன்னிச்சு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க, உங்களுக்கு பிச்சை போடுற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க. ஏதோ நான் ஒரு சின்னதாக ஸ்கூல் வச்சு, சின்னதாக ஒரு காலேஜ் வச்சு என் பொண்ணுக்குன்னு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோடது சின்ன உலகம். அதுக்குள்ளே வந்து மறுபடியும் அதை களங்கப்படுத்திடாதீங்க. உங்களோட நிழல் கூட என் மேலையும் என் உலகம் மேலையும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கல்யாண வீடா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன். இதே இது வேற ஒரு இடமா இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னை மன்னிச்சிடு. நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டு. தேவி, ஏதாவது பேசு தேவி. நான் யாருங்க உங்ககிட்ட பேச? இன்னொரு தடவை என் பேரை சொல்லாதீங்க. நீங்க என் பேரை சொல்லும்போது அது நாராசமா என் காத்துல விழுது. ஒரு காலத்துல நினைச்சேன் குடும்ப மானத்துக்காக உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு. அப்புறம் எங்க அப்பா அம்மா நிம்மதி போயிடுமேன்னு உங்க கூட வாழணும்னு நினைச்சேன். அப்புறம் என்னை பத்தி இந்த ஊர்க்காரங்க தப்பா பேசிடுவாங்களேன்னு உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைச்சேன். இது எல்லாத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை பத்து வச்சிருக்கோமே, அந்த பிள்ளைக்காவது நீங்க அப்பாவா இருக்கணும்னு உங்க கூட வாழணும்னு ஒரு நாயை விட கேவலமா அவமானப்பட்டுக்கிட்டு வாழ்ந்தேன். ஆனா எனக்கு அது அப்புறம் தாங்க தெரிஞ்சது, நான் ஒரு பொண்ணோட அம்மா. நான் ஒரு பெண் குழந்தைய பெத்து வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு ஃபியூச்சர்ல இந்த நிலைமை வரக்கூடாது.
என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா படிங்க. சின்னதோ பெருசோ, நான் ஒன்றும் கூகுள் கம்பெனியோட சிஇஓ ஆகுங்க உங்களை சொல்லவே இல்லை. இந்த டிஸ்ட்ரிக்ட்கே கலெக்டர் ஆகுங்கன்னு சொல்லலை. உங்களையும் ஃப்யூச்சரில் வரப்போகிற உங்கள் குழந்தைகளையும் பார்த்துக்க தேவையான அளவுக்கு ஏதோ ஒரு ஜாபுக்கு போகணும். கண்டிப்பாக பொண்ணுங்க படிக்கணும். படித்ததோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஜாப்புக்கும் போகணும். அது உங்களுக்கும் உங்களுக்கு பிறக்க போகிற உங்கள் குழந்தைகளுக்கும் சுய கௌரவமாகவும் ஒரு பாதுகாப்பு வளையமாகவும் இருக்கும். என்னை மன்னிச்சுடு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு தண்டனை கொடுக்க நான் என்ன நீதிபதியா என்ன? அந்த அளவுக்கெல்லாம் நான் புத்திசாலி இல்லைங்க. நான் புத்திசாலியா இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேனா, உங்க கூட அவளை கொடுமையை அனுபவிச்சுட்டு வாழ்ந்திருப்பேனா? இங்கேருந்து கிளம்புங்க. மேடம், இவர் யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லைங்க, ஏதோ பைத்தியம் போல. அப்பவேந்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கேருந்து போகவே மாட்டேங்கிறாரு. பைத்தியமாலாம் இருக்காது. இப்பெல்லாம் உழைச்சு சாப்பிட கறி வளைச்சு எந்த கல்யாண வீட்டுல போய் உட்காந்து திங்கலான்னு வராங்க. ஒரு கோட் சூட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மாசம் 30 நாள் 30 கல்யாண வீட்டுல தின்னுட்டு போயிடுறாங்க. அப்படி சொல்லாதீங்கப்பா, ஒரு ஓரமா சாப்பிட வச்சு அனுப்புங்க. ஏப்பா போ, பந்தி அந்த பக்கமா நடக்கு. மேடம் டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்பு. என்னப்பா அழுதுகிட்டே என்ன பார்க்க? அதான் மேடம் சாப்பாடு போட்டு தானே அனுப்ப சொல்லியிருக்காங்க, போய் சாப்பிடு போ. அதுக்கு தானே வந்த, போ. பாவோனே, பார்க்க எவ்வளோ டிப்டாப்பா இருக்காரு. பைத்தியம்னா நம்பவே முடியல. சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். இருந்திருந்து அப்படி விட்டுருப்பாங்களா? அப்படி இல்லைங்க, மனுஷங்களுக்கு பிடிக்கிற ஒரு சில பைத்தியங்களை தெளிய வச்சிடலாம், குணப்படுத்திடலாம், நல்வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு சில பைத்தியங்களை திருத்தவே முடியாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த பைத்தியம் மட்டும் தெளியவே தெரியாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். நம்ம இது வரைக்கும் அசுர காதல்ங்கிற சீரீஸை போட்டுட்டு இருக்கோம். ஹாரர் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல ரொம்ப ஹாரரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகேங்க, லாங்கா ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாமேன்னு இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்காக 1 ஹவருக்கு மேலேயே கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோ வந்தோடனே நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் நம்மளோட காஸ் ஹாப்பி ரிட்டர்ன்ங்கிற சேனல்ல டெய்லி ஸ்டோரி அப்லோட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.